திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் EVKS இளங்கோவன் தலைமையிலான காங்கிரஸ் குழு டெல்லியில் மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? இது குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுங்க. நம்ம தமிழகத்துல மொத்தம் 234 தொகுதிகள் திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில இருக்காங்க. ஆனா யார் எந்த தொகுதியில எத்தனை தொகுதியில போட்டி போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இது சம்பந்தமா தான் போன வாரம் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத்தும் திரு முகுல் வாஸ்னிக் அவர்களும் சென்னை வந்திருந்தார்கள். கருணாநிதி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில யாருக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிறது முடிவாகவில்லை. அதனால் மீண்டும் டெல்லி திரும்பினர். இப்பொழுது தமிழகத்திற்கு என்று அதாவது இந்த எலெக்ஷன் சம்பந்தமா சீட்டு அதாவது எலெக்ஷன் தொகுதிகள் சம்பந்தமா எந்தெந்த தொகுதிகள் யார் போட்டி போட போறாங்க அப்படிங்கறத முடிவு செய்ய ஒரு 8 நபர் குழு ஒன்று EVKS இளங்கோவன் தலைமையில் காங்கிரஸ் மேலிடம் அறிவித்தது. அந்த 8 நபர் குழுல KV தங்கபாலு அவர்கள் டெல்லி வரல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருந்தார். மற்றவங்க அதாவது EVKS இளங்கோவன் தலைமையில் டெல்லி வந்துள்ளார்கள். முக்கியமா இவங்க டெல்லியில மீட்டிங் போட என்ன காரணம் அப்படின்னா திரு முகுல் வாஸ்னிக் அதாவது மூத்த காங்கிரஸ் தலைவர் அவர்களுடைய இல்லம் இங்க இருக்கிறது. அவருடைய இல்லத்திலிருந்து இப்போதான் ஆபீஸ் கிளம்பி போனாரு. அதனால 11:30 மணிக்கு இந்த மீட்டிங் நடைபெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. முன்கூட்டியே போன்ல பேச்சுவார்த்தை நடந்ததா நமக்கு சொல்றாங்க. முக்கியமா இந்த மீட்டிங் எதற்காக அப்படின்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக கிட்ட நாங்க 63 இடங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் 33 இடங்கள் தான் திமுக தர தயாராக இருப்பது போல எங்களுக்கு தெரிகிறது. ஏற்கனவே தேமுதிக திமுக கூட்டணியில வருவதாக எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் 33 வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது தேமுதிக திமுக கூட்டணி வரவில்லை என்று உறுதியான பிறகு நாங்கள் அதிக இடங்கள் கேட்கின்றோம். 63 இடங்கள் எங்களுக்கு தேவை. திமுக அதை தர தயாராக இல்லை என்பதால் எத்தனை இடத்திற்கு ஒப்புக்கொள்ளலாம் அப்படிங்கிற மீட்டிங் தான் இங்க போயிட்டு இருக்கு. கூட்டணி சம்பந்தமாக காங்கிரஸ் திமுக கூட்டணி சம்பந்தமாகவும் தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் எந்த முடிவெடுத்தாலும் அது டெல்லியில் எடுக்கப்படும். மீண்டும் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் தமிழகம் வருவார்கள். கருணாநிதி அவர்களை சந்தித்து பேசிய பின்னரே நாங்கள் இறுதி முடிவை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலிருந்து நமக்கு மூத்த காங்கிரஸ் வட்டாரங்களிலிருந்து தகவல் சொல்லியிருக்காங்க.